எனக்கு உண்மையிலேயே நறுங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, மேடம் என்ன சொல்றாங்க பார்க்கலாம் அப்படின்னா அவங்க எப்போ கேஷுவலா தான் வாங்க, ஓ நீங்க தான் பண்றீங்க, ஓகே குட். அவர் ஃபர்ஸ்ட் டேக், செகண்ட் டேக்கு, தேர்ட் டேக்கு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, ஒரு 20, 21 அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டேக்ல. அப்புறம் போக 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 அது கம்ஃபர்ட் ஆயிடுச்சு. தென் அதான் சொல்றேன், அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம கூட புதுசா போறவங்க நடிக்கும் போது ஒரு பயம் இருக்கும் எப்பவுமே. ஆனா அந்த பயத்தை உடைக்கிறதும் அவங்கதான், பயத்தை கொடுக்கறதும் அவங்கதான். ரெண்டுமே கொடுத்தாங்க. பட் வி மேட் இட் ஹேப்பன். அண்ட் தேங்க்ஸ் அகைன் ஃபார் மை ப்ரொடியூசிங் டீம். ஹாரூன் சார் ஆகட்டும், ஷான் ஆகட்டும், MP ஆனந்த் ஆகட்டும், எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் மோரோவர் பிரசாத் முருகன் சார் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெரி பேனர்ல படம் பண்றது, நடிக்கிறது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா, ரொம்ப கோவக்காரரா இருப்பாரு. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்குமே தெரியும் யார் யார் திட்டுவாங்கன்னு தெரியல, நான் வாங்கியிருக்கேன் நிறையா. ஸோ டு பி ஹானஸ்ட், இந்த படம் ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் படமா இருக்கும்னு நினைச்சோம். படத்தோட அவுட் பார்க்கும்போது இப்ப கூட படம் பார்த்துட்டு எல்லாரும் வந்தோம். எக்ஸலண்டா கொடுத்துருக்காரு. ஐ எம் ரியலி சர்ப்ரைஸ். இன்னும் அந்த மேஜிக்ல இருந்து நான் வெளியில வரேன் சார். ப்ரொடியூசர் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். வி ஆர் பிளானிங் அ வெரி கிளீன் டேட் வெரி சூன். டேட் வந்துட்டு ஆனந்த் அனௌன்ஸ் பண்ணுவார் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நீங்க மீடியா பீப்புள்ஸ் ஹேஸ் த PRO இஸ் த ப்ரொடியூசர். ஸோ நீங்க தான் முதல் பலம். உங்களை நம்பி தான் நாங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஹோப்ஃபுல்லி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட். அடுத்ததாக வெப் 7G இந்த படங்களை இயக்கியவர் மற்றும் இந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் திரு ஹாரூன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் இது ஸ்டார்ட் ஆகிட்ட அப்புறம் தான் நான் உள்ள வந்தேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம ஆனந்த் ப்ரோ. நாங்கள் அவர் ப்ரொடியூசரை வந்து நீ தான் நாங்களே பார்க்குறோம். ஏன்னா செட்டில் யார் ப்ரொடியூசர் யாருக்கும் அவரே திரும்பி பார்ப்பார், அந்த மாதிரி தான் இருப்பார் செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட டெடிகேஷன், ஏன்னா என்னுடைய 7G மூவியில் அவர் கூட இருந்திருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ பார்க்கும்போது ஒரு நல்ல நைஸ் பர்சன். அவர் கூட அவர் பண்ணுற படத்தில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு நினச்சேன். அதனால இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் நிறைய விஷயம் பிஜே சார் பேசிட்டாரு. ஃபர்ஸ்ட் எங்க 2 பேரும் பேச சொன்னாங்க. இந்த வாழை இலையில முதல்ல கொஞ்சம் வைப்பாங்கல்ல, இலை வச்சவங்க சிப்ஸ் கொஞ்சம் இது என்னன்னு பார்ப்பாங்க. சரி மெயின் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு நானும் பிஜே சாரும் ஃபாலோ பண்ணி இது பண்ணோம். எஸ்பெஷலி இந்த படத்துல வந்து பிரசாத் முருகன் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆனந்த், ஏன்னா ஆனந்த் நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகும். ஆல்மோஸ்ட் கண்டென்ட்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டேன், பிரசாத் நரேட் பண்ணாரு. உண்மையிலேயே எப்படி சொல்றதுன்னா ஒரு நல்ல ஃபீல் குட்டா சொல்லுவோம் இல்லையா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். இன்னைக்கு வந்து யங் ஜென்ரேஷன் வந்து நம்மளோட ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீசர் வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல பாருங்களா, கொரியன் படம், ரஷ்யன் படம், சைனீஸ் டே, நாங்க அந்த படம் போனதே இல்லை. நாங்கெல்லாம் வந்து பாக்கியராஜ் சார், மணிவண்ணன் சார் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து இங்க இருக்கிற இதில் அவங்க போன சர்ச் பண்ணும்போது பார்த்தா அப்ப என்னன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் வாட்ன்றது கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க கெஸ் பண்ணாதது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதது அப்படி இருந்தாதான் பாக்குறாங்க, இல்லைன்னா இது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு வந்துடுறாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயங்கள். அதை தாண்டி இப்போ பிரசாத்துக்கு ஃபர்ஸ்ட் மூவின்னு சொல்லும் போது என்னன்னா பட்ஜெட், அந்த சொன்ன பட்ஜெட்ல பண்ணணும். பிகாஸ் வி ஆர் ஆல் நாட் ப்ராப்பர் ப்ரொடியூசர்ஸ். நம்ம ப்ரொடியூசர்ஸா மாறி இருக்கோம், நல்ல ப்ராஜெக்டுக்காக வந்திருக்கோம். எஸ்பெஷலி நம்ம ஷான் அவரை சொல்லணும். அவரோட டெடிகேஷன், அவர் ப்ராஜெக்ட் டே 1ல இருந்து எல்லாம் நாங்க சொன்னதெல்லாம் கேட்டுப்பாரு. சிரிச்சிட்டே போயிட்டு அவர் என்ன பண்ணணுமோ, இல்ல பர்ஃபெக்ஷன் தான், இல்ல அந்த அவுட்புட் நல்லா வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்றேன் பண்ணுவாரு. பிரசாத் சார் நம்ம இவர் பிஜிஎஸ் சொன்ன மாதிரி செட்ல ரொம்ப கோபமா இருப்பாரு. ஆனா அவரை பார்த்து எல்லாருக்கும் சிரிப்பா வரும். ஏன்னா அவரை அந்த கோபம் கூட எங்களுக்கு பார்க்கும்போது வந்து அந்த ஷூட்டுக்கு உண்டான இதுவாக தான் இருக்கும். சொன்ன மாதிரி அபிராமி மேடம், இப்போ யாரோ சொன்னாங்க வந்தோடனே, அவங்க கை வைக்கிற கால் வைக்கிற இடம் எல்லாமே இன்னைக்கு இல்ல 100 கோடிங்களா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண. நல்ல படம், நல்ல ரீச் இருந்துதான். இல்ல அவங்க சொல்லிட்டோம் பாத்துக்க. சரி மேடம் என்ன சொல்லிட்டாங்க, 100 கோடிங்க. அப்படி 100 கோடி வந்துருச்சுன்னா மேடம் நாங்க பெரிய ஒரு கட் அவுட் வச்சுப்பாங்க. உங்க பேரை சொல்லி நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்றோம், அந்த இதை வச்சு அதான் இப்பதான் சொன்ன பரத் சார், பரத் ப்ரோ சார் சொன்னா பேரு. அவர்தான் சொன்ன உங்க படம் நாங்க சின்ன வயசுல இருந்து பார்த்தாங்கன்னு.
அந்த மாதிரி இதுல இந்த மெயின் வந்து ஒரு டீம் ஒர்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே தவிர, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து 2 days முன்னாடி ஆனந்த் கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு, சொல்லாமான்னு தெரியல. இல்ல சார், இந்த படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி முடிச்சேன், எதுவுமே தெரியல சார் அப்படின்னாரு. ஏங்க ஒரு ப்ரொடியூசர் இப்படி சொல்லலாமான்னு கேட்டது. இல்ல சார், அப்படிதான் எல்லாமே இந்த டீம்ல வந்து அப்படிதான் எல்லாமே இணைஞ்சது, எல்லாமே ஜாயின் ஒவ்வொரு நெக்ஸ்டா நான் டு பி ஃப்ராங்க் சொல்றேன், நான் அபிராமி மேடம் அந்த ஆக்சுவலா நீங்க அந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து டைம் இல்லைன்னு சொன்னோன்னே அந்த ரோட்ல ஒருத்தர் அந்த உண்மையா ஓட்டிட்டு வந்த அந்த வெஹிக்கிளை கொடுத்தோம், அதை டிரைவ் பண்ணி பண்ணாங்க. ரியலி வெரி வெரி ஹார்ட் ஆஃப் ஹியூமன். ஏன்னா இன்னைக்கு நானும் ஒரு 2-3 மூவி பண்ணி நிறைய படம் பண்ணி நிறைய ஃபீட்பேக்ஸ் கேட்கும். அந்த டெடிகேஷன் சொல்ல எதுவுமே ஒரு கொஸ்டின் இல்லாம நீங்க அந்த வெஹிக்கிள் நாங்களே கொஞ்சம் யோசிச்சு போனீங்க வண்டி ஓட்டணும்னா டு பி ஃப்ராங்க் சொல்றேன், உங்களோட டெடிகேஷன். அதே மாதிரி நம்ம பரத் ப்ரோ அவரே வந்து ஒரு ஒரு ரோட்ல வந்து டக்குனு காஸ்டியூம் சேஞ்ச் என்ன சார் இங்க எதுவுமே இல்லைன்னா ஜெய் கொடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு ஒரு கேட்டுக்குள்ள போனாரு, அங்க நின்று காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா அந்த இன்னும் நம்ம நிறைய லேர்னிங் ப்ராசஸ் பண்ணணும்ன்ற மாதிரி. இவங்க டானாகாரனுக்கு அப்புறமா ஸ்டேஜ்ல இறங்கும் உங்களுக்கு நிறைய கிளாப்ஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் தான் வந்து நினைச்சேன், நிறைய பேர் வந்திருக்காங்க டீமா. அது மாதிரி இதுல சின்ன பாட்டா சின்ன இதுல ஒர்க் பண்ணவங்களும் அவங்க எல்லாருக்குமே இப்போ கன்னிகா மேடம் ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஒரு அவங்க ஒரு அதே மாதிரி தீக்ஷா அவங்க வரல, அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வர முடியும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இதுல ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு இதுவுமே வந்து ரொம்ப காட்ஸ் கிரேஸ்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதான் சொன்ன நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு டீம் ஒர்க்கா ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைச்சோம், அதை பண்ணியிருக்கோம். ப்ரெஸ் மீடியா உங்களுடைய சப்போர்ட் இருந்தா சின்ன படங்கள் இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்து இது பண்ணிட்டு இருக்கு, ஆடியன்ஸை போய் ரீச் பண்றதுக்கு. அவரு என்னை விட ஆனந்த் சார் ஆனந்த் ப்ரோ வந்து உங்களுக்கு தான் அதிகமா தெரியும் அவரோட டெடிகேஷனோட ஒர்க்கு. அது உண்டான உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். யாருன்னா பேர் விட்டு இருந்தா லாஸ்ட்